வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா 100-200 வருஷம் பழமையானதில்லைங்க. அப்படியே 2000 வருஷம் பின்னோக்கி போக போறோம். ஒரு மாபெரும் தமிழ் மன்னனோட வீரம் சிறந்த வரலாற்றையும் அவரோட மாஸ்டர் கிளாஸ் ராஜதந்திரங்களையும் இந்த தொகுப்புல நாம விரிவாக அலச போறோம். ஒரு பிரம்மாண்டமான பேரரசு எப்படி உருவாச்சு, அதோட ஆணிவேர் எப்படி அமைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க போற ஒரு சிலிர்ப்பான பயணம் இது. அந்த அரசன் யார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச அந்த மாபெரும் தமிழ் அரசன் யாருன்னு நீங்க யோசிக்கலாம். இது வெறும் உடல் பலத்தால நடந்ததில்லைங்க. மூளை, பக்கா பிளானிங், ஒரு தனி மனிதனோட வியூகம் எப்படி ஒரு தேசத்தையே ஆட்டி படைச்சதுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறது மாமன்னன் கரிகால சோழனோட வரலாற்றத்தான். அவரோட வீரம், விவேகம், தொலைநோக்கு பார்வை, இது எல்லாத்தையும் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை வச்சு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். மையம், வட்டம், அப்புறம் வியூகம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருமாக்குறதுக்கு இந்த 3 தூண்களும் எப்படி பேஸ்மெண்டா இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். இன்னையிலிருந்து சரியா 2000 வருஷம் பின்னாடி போனா கரிகாலன் வாழ்ந்த அந்த சங்க காலம் நம்ம கண் முன்னாடி வந்துரும். இன்டர்நெட் கிடையாது, சேட்டலைட் கிடையாது. ஆனா எப்படி இவ்ளோ துல்லியமான ராணுவ திட்டங்கள் அவர் பண்ணாருன்னு நினைச்சா நிச்சயமாவே தர சுத்துதில்ல. விஷயம் மையம், அதாவது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு அதிகார மையத்தை உருவாக்குறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கரிகாலன் சின்ன வயசுலயே நிறைய அரசியல் சூழ்ச்சிகளை தாண்டி சிறையிலிருந்து தப்பிச்சுதான் அரியணை ஏறினாரு. அந்த சம்பவம் தான் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. அதுதான் ஸ்ட்ராங்கான பேஸ், அதாவது மையம். ஒரு நாட்டை ஆளணும்னா முதல்ல பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவரு ரொம்ப தெளிவா இருந்தாரு. காடுகளை அழிச்சு நாடாக்குனாரு, விவசாயத்தை பெருக்குனாரு. குறிப்பா சொல்லணும்னா சீரிப்பாயும் காவிரிக்கு குறுக்கே கல்லணைய கட்டினாரு. இன்னைக்கும் நாம் ஆச்சரியமா பாக்குற அந்த தொழில்நுட்பம் தான் அவரோட சாம்ராஜ்யத்தோட ஆணிவேரா, அசைக்க முடியாத மையமா மாறுச்சு. அடுத்த 2வது பாயிண்ட் வட்டம். அந்த மையத்திலிருந்து எல்லைகளை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, உள்நாடு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? வெளிப்பக்கமா கவனத்தை திருப்பினாரு. தன் நாட்டை சுத்தி ஒரு பெரிய செல்வாக்கு வட்டத்தை அவர் உருவாக்க ஆரம்பிச்சாரு. இது சும்மா போய் நிலங்களை ஆக்கிரமிக்கிற விஷயம் கிடையாது. வணிகம், பண்பாடு எல்லாத்தையும் பரவலாக்குற ஒரு ராஜதந்திரம். வடக்கே இமயம் வரைக்கும் போய் புலிக்கொடிய நாட்டியதான் நம்ம இலக்கியங்கள் கொண்டாடுற அளவுக்கு அவரோட தாக்குதல்கள் ரொம்ப அக்ரெசிவாவும் அதே சமயம் ரொம்ப அக்யூரேட்டாவும் இருந்துச்சு. அண்டை நாடுகளையும் குறுநில மன்னர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தோட எல்லைய ரொம்ப தெளிவா வரைஞ்சாரு கரிகாலன். 3வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி வியூகம், அதாவது அவரோட மாஸ்டர் மைண்ட் 4th தந்திரங்கள். கரிகாலன் இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றதுக்கு சும்மா படைபலம் மட்டும் காரணம் கிடையாதுங்க. அவரோட சீக்ரெட் வெப்பன் இந்த வியூகம் தான். வரலாற்றுல ரொம்ப பிரபலமான வெண்ணி போர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேர, பாண்டிய மன்னர்கள், அப்புறம் 11 குறுநில மன்னர்கள்னு ஒரு பெரிய கூட்டணிக்கே சிம்ம சொப்பனமா ஒத்த ஆளா நின்னு ஜெயிச்சாரு கரிகாலன். புவியியல் அமைப்பை எப்படி தமக்கு சாதகமா மாத்துறது, யானை படைகளையும் குதிரை படைகளையும் எந்த பக்கத்திலேருந்து இறக்குறதுன்னு அவர் போடுற கணக்கு எதிரிகளையே கிறுகிறுக்க வச்சிரும். அவரோட வியூகத்தை யாராலையும் கணிக்கவே முடியாது. சாதாரண படைகளுக்கும் கரிகாலனோட படைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க நேருக்கு நேர் நின்னு வெறும் உடல் பலத்தால மோதி பலவீனமாவாங்க. ஆனா கரிகாலன் படை அப்படி இல்ல. அப்படியே ஒரு செஸ் கேம் மாதிரி களம் இறங்குவாங்க. எதிரிகளோட வீக் பாயிண்ட் எதுன்னு பார்த்து பல திசைகள்ல இருந்தும் சூறாவளி மாதிரி தாக்குவாங்க. இந்த பக்கா பிளானிங் எப்பேற்பட்டு பெரிய படையா இருந்தாலும் சில மணி நேரத்திலேயே அவங்கள சுக்குநூறாக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் அது. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வருங்கால சந்ததியினருக்கான ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம். இந்த மையம், வட்டம், வியூகம், இந்த 3ஐயும் ஒரு பக்காவா செட் பண்ணதுனாலதான் சோழர்களோட அடுத்தடுத்த தலைமுறைகள் ரொம்ப பாதுகாப்பாவும் செழிப்பாவும் வாழ முடிஞ்சது. வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மையம், விரிவடையும் வட்டம், இணையற்ற போர் வியூகம், இது 3ம் சேர்ந்துதான் கரிகாலனோட ராஜ்யம். இது ஏதோ புகழ்ந்து பாடுற வார்த்தைகள் இல்லைங்க. 2000 வருஷம் தாண்டியும் இன்னிக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு வரலாற்று சான்று. கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் அரசன் செட் பண்ண இந்த வியூகங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன நிர்வாகத்திலையும் திட்டமிடல்லையும் எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். வரலாறுன்றது பழச பேசுறது மட்டும் இல்ல, அதிலிருந்து ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம கத்துக்கலாம். ஒரு நல்ல லீடர்ஷிப்க்கு இந்த 3 விஷயமும் இன்னிக்கும் தேவைப்படும் நினைக்கும் போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம மீண்டும் சந்திக்கலாம்.